தந்தாள் முன்னவரும் உண்மை ஒழிந்தார் உலகமையாறுவரும் ஒருவனாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவானேனியாகி கருணை முகங்களாரும் ஏறுமையேறி விளையாடு முகமொன்று ஈசருடன் ஞானமொழி பேசு முகமிரண்டு கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் நான்கு மாறுபடு சூதரை வதைத்த முகம் ஐந்து வழியை முகமாறு கருணை கூர்முகங்களாரும் கரம் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து இங்கு உதித்தனன் ஒரு திருமுருகன் வந்து இங்கு உதித்தனன் ஒரு திருமுருகன் வந்து இங்கு உதித்தனன் உலகமுய கருணை கூர்முகங்களாரும் அபகரத்தை பட்டு Uba
வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரான ஒரு இதுவா சொல்ல வேண்டாமா? வெற்றிவேல் முருகனுக்கு. தூங்கி போயிட்டாலும் பயமா இருக்கு. जय सद्गुरुनाथ महाराज की ज्ञानानंद सद्गुरु की சாஸ்திரத்தினுள் மை ஆய்ந்த பல சாஸ்திரத்தினுள் மை ஆய்ந்த இந்த உலக சுகம் துச்சமென உதவி பண்ணி அதிபரம் பொருளிடத்தில் வைத்து அஷ்டாங்க யோக முறையை எட்டும் கற்று முதலை செய்கின்ற மகாஞரானந்தல் மகாஞரானந்தம் பொன்னடிகள் எங்கேயும் சிந்தை வைப்போம் பொன்னடிகள் எஞ்ஞான்றும் சிந்தை வைப்போம் சிந்தை வைப்போம் சிந்தை வைப்போம் பொன்னடிகள் 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 சிந்தை
இன்பக்கமன்று
सद्गुरु महाराज की 73 வருடம். யாரோட வயசை சொல்றேன்? உங்க வயசை சொல்றேன். 73 வருடங்களாக நடந்து வரும் இந்த சீதா கல்யாணம் 73 வருடங்களாக விடாமல் சனிக்கிழமை தோறும் சம்பிரதாய தட்சிண பஜன சம்பிரதாயம் செய்யும் ஒரு கஷேத்திரத்திலே ஒரு அமைப்பிலே இன்று நாம சங்கீர்த்தனம் நடைபெறுகிறது என்றால் அது யாரோ எங்கோ எப்பவோ பண்ணின புண்ணியம். எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் குருநாதனின் அருள் இருந்தால் மட்டுமே அந்த காரியம் நடக்கும். ஏதோ நாம செய்யறோம்னு நம்ம மனசுல ஒரு அபிப்பிராயம் கிடையவே கிடையாது. அப்படி நினைத்தோமானால் நம்மை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. வாச்சிதா அத்தியாத்ம ஜானிதா ஹி அர்த்த குரு வின வியர்த்த சர்வ காஹி. योग याग तपे चित्त शुद्ध होय गुरु विण नये मोक्ष आधार. नामा म्हणे गुरु कृपेचिया बळे मूर्ख ही तरेल पाकमा. எவன் ஒருவனுக்கு ஒரு குருநாதனின் பரிபூரணமான அனுகிரகம் கிடைக்கின்றதோ அவன் வடிகட்டின முட்டாளாக இருந்தாலும் அடுத்த க்ஷணத்தில் பல சாமர்த்தியசாலியாக ஆகக்கூடிய ஒரு தன்மை குருநாதனின் அனுகிரகத்தில் உண்டு. என்ன சார் கதை விடுறேள்? ஒரு க்ஷணத்திலேயாவது யாராவது மாறுறதாவது? இதற்கு ஒரு அத்தாரிட்டியான ஒரு ப்ரூஃப் வேணும்னா நமது ஆச்சாரியாள் ஆதிசங்கர பகவத் 4 சிஷ்யர்கள் ஹஸ்தாமலகர், பத்மபாதர், சுரேஸ்வரர், தோட்டகர். ஹஸ்தாமலகர், பத்மபாதர், சுரேஸ்வரர் இவர்கள் 3 நபர்களும் நன்றாக வேத விற்பன்னர்கள், நிபுணர்கள், சமஸ்கிருத பாஷையிலே தேர்ச்சி பெற்றவர். ஆனால் தோட்டகரோ ஏதோ மலை பிரதேசத்திற்கும் வருபவர்களை அழைத்து செல்வதற்காக பணிபுரியும் ஒரு பணியாளர். அப்படிப்பட்ட தோட்டகர் குருவின் பாத கமலங்களுக்கு சேவை செய்வதனாலே மட்டும் மோட்சம் அடைய முடியும் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை உள்ள நபர் தோட்டகர். ஒரு முறை ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்தார் ஆதிசங்கர பகவத்பாதர். அனைத்து சீடர்களும் வந்தாகிவிட்டன, தோட்டகரை காணவில்லை. ஏன்? தோட்டகர் நதி தீரத்திலே தனது ஆச்சாரியனின் துணிகளை துவைத்து அவர் செய்யும் பூஜை சாமாகிரிகளை அலம்பி அது கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆனந்த திகைத்திலே நதி தீரத்திலே அமர்ந்துள்ளார். ஆதிசங்கர பகவத்பாதர் தனது பாடங்கள் கற்பிப்பதை ஆரம்பிக்க வேண்டிய தருணம். ஆரம்பிப்பதில்லை. சீடர்கள் ஒவ்வொருவரை பார்த்துக் கொள்கின்றார்கள். ஏன் இன்னும் காலதாமதம்? ஆதிசங்கர பகவத்பாதர் அவரது பாடங்களை ஆரம்பிக்க வேண்டுமே, ஏன் இன்றும் ஆரம்பிக்கவில்லை என்கின்ற கேள்விக்குறி. அதற்குள் அங்கிருந்து வந்தது ஒரு செய்தி, தோட்டகர் வரவில்லை, அதனால் பாடம் ஆரம்பிக்கவில்லை. உடனே ஹஸ்தாமலகர், பத்மபாதர், சுரேஸ்வரர் மனதில் ஒரு வினோதமான ஒரு எண்ணம். தோட்டகரோ மகா மூடர், அவர் வருவதற்காக ஏன் காலதாமதம் செய்ய வேண்டும்? அவர் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? படிக்கும் பாடமோ அவருக்கு புரிய போவதில்லை.
அவர் வருவதற்கு எதற்காக காத்திருக்க வேண்டும் என்கின்ற மனதிலே ஒரு மமதை. எப்பொழுது ஒரு மமதை நமது மனதிலே பிறக்கின்றதோ அன்றிலிருந்து அழிவது நிச்சயம். அந்த மமதையை அகற்ற வேண்டும் என்பதற்காக செய்த விளையாட்டு ஆதிசங்கர பகவத்பாதர். தோட்டகர் வருவார், துணிகளை மடித்து அங்கு வைத்து பூஜை சாமான்களை அங்கு அலம்பி வைத்து தனது ஆச்சாரியருக்கு ஒரு சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்வார். நமஸ்காரம் செய்து எழுந்திருக்கும் தருணத்திலே ஒரு க்ஷணத்தில் ஆதிசங்கர பகவத்பாதர் தோட்டகரை பார்த்து அவருக்கு அனுகிரகம் புரிந்து மறு வினாடி விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே ராஜிதோ பரிஷத் பதிதாத்த விதேகதயே கலயே விமலம் சரணம் தவ சங்கர தேசகமே சரண கருணாவருமாலய காலய மப்தசாகர துக்க விதூரதம் அஜயாகி தர்ஷன தத்வவிது தவ சங்கர தேசகமே சரண. இப்படி 8 அஷ்டகங்கள் தனது குருநாதனின் மேல் இயற்றினார் தோட்டகர். இதை தவிர வேற என்ன ஒரு சான்று வேண்டும் நமக்கு? ஒரு குருநாதனின் அருள் பிறந்தால் அந்த க்ஷணத்திலே மனிதன் மாறுவான். சத்குரு வாச்சோனி சாப்படேனா சோய தராவே தே பாய ஆதி ஆதி. ஒரு குருநாதனின் பாதத்தை பற்றிவிட்டோமானால் அடுத்த க்ஷணம் நாம் மாறுவோம். ஆப்பணா சரீக்கே கரித்தி தக்காள நாட்டி கால வேள பயானி. இப்படி எவன் ஒருவர் குருநாதனின் பாத கமலங்களை அனுபவித்து உள்ளானோ அவனுக்கு இந்த விஷயம் புரியும். ஏதோ கதை சொல்ல போனோமானால் நமக்கு மனதிலே விளங்காது. தட்சிண பஜன சம்பிரதாயம் செய்யும் இடத்திலே, அதுவும் முக்கியமாக 73 வருடங்களாக தட்சிண பஜன சம்பிரதாயத்தை செய்ய வரும் ஒரு இடத்திலே திவ்யநாம சங்கீர்த்தனம் எவ்வளவு முறை செய்திருப்பீர்கள்? கணக்கில் அடங்குமா? கண்ணன் மாமா என்ன, குருசுவாமி மாமா என்ன, அவர்கள் எல்லாம் செய்த காரியங்களிலே திவ்யநாம சங்கீர்த்தனத்திலே இறைவனை ஒரு விளக்கிலே ஆவாகனம் செய்து அந்த விளக்கை மத்தியில் வைத்து பாகவதர்கள் அனைவரும் கழுத்திலே மாலை அணிந்து நெற்றியிலே திலகம் அணிந்து பாடும் முதல் பாட்டு தன்ய தன்ய சோ பிரதட்சிணா சத்குரு ராயாச்சி. இந்த பாட்டில் உள்ள தாத்பரியம் குருநாதனின் அருள். தன்யஹோ Hare
நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்தின் மும்மூர்த்திகளாக விளங்கும் போதேந்திர சுவாமிகள், ஸ்ரீதர ஐயாவாள், மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள். முக்கியமாக மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் இயற்றிய ஒரு அலாதியான ஒரு விஷயம் தட்சிண பஜன சம்பிரதாயம். வேறு உலகத்திலே எங்கும் காணாத விஷயம் தட்சிண பஜன சம்பிரதாயத்திலே அமைந்துள்ளது. என்னது? மகாராஷ்டிரத்திலே மராட்டியில் பாடுவோம், குஜராத்திலே குஜராத்தியில் பாடுவோம், பிரஜ் பாஷாவிலே பிரஜ் பாஷாவில் பாடுவோம். ஆனால் தட்சிண பஜன சம்பிரதாயத்திலே மட்டும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மராட்டி, குஜராத்தி, பாரத தேசத்தின் சனாதன தர்மத்தின் நம்பிக்கையுள்ள எந்தெந்த க்ஷேத்திரம் உள்ளதோ அந்தந்த க்ஷேத்திரத்திலே அமைந்த மகான்கள் அனைவரும் கிருதிகளையும் எடுத்து ஒன்றாக சேர்த்து அது பாமாலை போல் இறைவனுக்கு அணிக்கும் விஷயம் உலகத்திலே தட்சிண பஜன சம்பிரதாயத்தில் மட்டுமே. இல்லை என்றால் தீப பிரதட்சணம் செய்யும் பொழுது தீபத்தை நடுவிலே வைத்து முதலிலே மராட்டியில் பாடுவோம். ஏன் அப்படி அமைந்திருக்கின்றது? ஏனென்றால் வசுதைவ குடும்பகம் என்கின்ற வார்த்தைக்கு பிரமாணம் தட்சிண பஜன சம்பிரதாயம். இந்த விஷயத்தை நாம் அனைவரும் மறந்து விட்டோம். நமது குழந்தைகளுக்கு நாம் கற்பிப்பதில்லை. அதனால் குழந்தைகள் மறந்து வருகின்றார்கள். அந்த குழந்தைகள் மறக்காமல் நிலைக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்திற்கோ அல்லது எங்கெல்லாம் சத்சங்கங்கள் நடைபெறுகின்றதோ அங்கு அவர்களை அழைத்து வர வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. அந்த கடமையில் தவறிவிட்டால் அவர்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. குற்றம் நம் தலையிலே. ஒரு சிறு குழந்தை எங்களது ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி எங்களை ஆரம்பிக்க வைத்தது எங்களது குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமி. ஞானானந்த சுவாமியின் பரிபூரண அருள் பெற்று ஒரு வார்த்தை தெரியாமல் நின்ற எங்களது குருஜியை பல கோடி மக்கள் கண்களிலே கண்ணீர் ததும்பும்படி கேட்க வைத்தார் எங்களது மகான் ஞானானந்த சுவாமி. பல வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்த ஒரு மண்டலி ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி. அந்த மண்டலியிலே ஒரு அன்பர் பரமேஸ்வரன் என்று. அந்த பரமேஸ்வரன் என்கின்ற பெயருள்ள அந்த நபரின் பேரன் இது சிறு குழந்தை. இதெல்லாம் பெருமைக்காக சொல்லுங்க. அந்தந்த விஷயங்கள் அந்தந்த வயதிலே அந்தந்த மனதிலே புகுந்தால் அந்த விஷயம் நிலைக்கும். அதற்கு ஒரு பிரமாணம் நமது ஞானானந்த சுவாமி. ஏன் ஞானானந்த சுவாமிகளை பற்றி பாடுகின்றோம்? இன்றைய தினம் நாம சங்கீர்த்தனத்திற்கு ஒரு புத்து உயிர், ஒரு புத்து உணர்ச்சி வந்திருக்கின்றதால் இதற்கு முக்கிய காரணம் எங்களது ஞானானந்த சுவாமிகள். அடுத்தது எங்களது குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமி. என்ன சார் பஜனைக்கு போறீங்களா? அப்படி இருந்த ஒரு காலம். ஓ பஜனைக்கு போறீங்களா? இப்படி காலம் மாறுவதற்கு காரணம் எங்களது குருஜி. ஏதோ இந்தியால மாத்திரம் அல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா போயிருந்தோம். ஏதோ பிசினஸ் விஷயமா அங்கு இருக்கும் ஞானானந்த மண்டலியின் நண்பர்கள் சொன்னார்கள், கணேஷ்குமார் ஏதோ அதிசயமாக மலேசியா வந்திருக்கள், அங்க ஆசிரமத்துல வந்து ஒரு 2 மணி நேரம் பாடணும். மனசுல நான் நினைச்சேன், ஹார்மோனியம் இல்லை, மிருதங்கம் இல்லை, கூட பாடுறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு தாவதா இருப்பாளாக ஒரு கேள்விக்குறி. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நான் எப்படி 2 மணி நேரம் பாடுவேன்? உடனே அங்க இருக்கிறா சொன்னா, கவலைப்படாத, ஹார்மோனியம் ஆசிரமத்தில் இருக்கு, மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கான், கேட்கறதுக்கு குறைஞ்சது நாங்க 1000 பேர் இருக்கோம். சரின்னு போனேன். சொன்னா நம்ப மாட்டேன், அந்த 2 மணி நேரம் நான் பாடின அத்தனை பாட்டும் உங்களை விட பல படி மேல் நிலைமையில கூட பாடினேன். அந்த பாடினவாள்லாம் பெரியவாள் குழந்தை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மலேசியா என்கின்ற பிரதேசத்திலே மராட்டி என்றால் ஒரு பாஷை என்கின்ற விவரம் கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சுந்தரத்த தியான, அந்த ஜே ராமகிருஷ்ண ஹரி, அந்த கற்றும் தெளியார் லலிதா நவரத்தின மாலை அனைத்து பாட்டுகளும் வரி விடாமல் என் கூட பாடினார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதம்
பல தேசங்களிலே நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஹைதராபாத் சுவாமி. ஏதோ அவருக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு இங்க வரல. இந்த விஷயம், இந்த புண்ணியம் உங்கள் குழந்தைகளுக்கும் கிடைக்கணுமேங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொல்றேன். வச்சனம் பாடிவிடலாம். சம்பிரதாயம் பாடுறது ஏதோ கஷ்டம் இல்லை. ஆனால் சம்பிரதாயம் நம்ம மாத்திரமே பாடிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்லை. சம்பிரதாயம் பாடும் பொழுது 4 குழந்தைகள் கூட வந்து கலந்து கொண்டு அந்த சம்பிரதாயத்திலே அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு தோன்றி நடக்குமானால் இந்த 73 வருடங்கள் 730 வருடங்களாக மாறும். இப்படி நடக்கலைன்னா அந்த 73 வருஷம் 75 வருஷத்தோட நின்று விடும். அது நடக்காமல் இருக்கணும்னா பாபு மாதிரி பல அன்பர்கள் எவ்வளவு நாள் எங்கெல்லாம் போய் கலெக்ஷன் பண்ணி நீங்க கேட்கணுங்கிறதுக்கு நாம சங்கீர்த்தனை அரேஞ்ச் பண்றான். அவருக்கு இதனால ஏதாவது 2 ரூபா பெனிஃபிட்டா? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சியை அமைச்சு அந்த நிகழ்ச்சிக்கு நோட்டீஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அலங்காரம் செய்து ஒரு ராமனை வச்சு அதுக்குள்ள ஆஞ்சநேயரை வச்சு ஒரு வடமாலை சாப்பி இதெல்லாம் பண்றான்னா ஏன் பண்றோம்? அந்த வேகம் நமக்குள்ள வரணும். அந்த வேகம் ஏதோ 4 பேர்கிட்ட இருந்தா முத்திரம் போறது 40 பேர்கிட்ட இருக்கணும். அடுத்த தர அது எப்ப கூப்பிடுறாலும் 5 வருஷத்துக்கு அப்புறமோ 10 வருஷத்துக்கு அப்புறமோ அடுத்த தர நான் இங்க வரும்பொழுது இங்க உட்கார்றதுக்கு இடம் இருக்கக்கூடாது, நிக்கிறதுக்கு இடம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்த தடவை
ஆடணும்னா ஒரு சந்தோஷம் வரும் மனசுல. எவ்வளவு திருட்டு பயம், அவன் பண்ணாத விஷமமா, அவன் பண்ணாத திருட்டா, எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கான் எல்லாரையும். ஆனா அந்த கஷ்டத்துல ஒரு ஆனந்தம். பசுமாட பால் கறந்து கட்டிவிட்டான். பசுமாடு ஒரு பக்கம், கண்ணுக்குட்டி இன்னொரு பக்கம். அப்பதான பாலை கறக்க முடியும், இல்லைன்னா பால் எல்லாம் கண்ணுக்குட்டி குடிச்சிருக்கும். பசுமாடு கட்டியாச்சு, பால் எல்லாம் கறந்தாச்சு, கண்ணுக்குட்டி எல்லாம் கட்டியாச்சு. ஒரு 2 நிமிஷம் சமப்பரிகாரம் பண்ணணும்னு கோபிகைகளுக்கு நினைவு. ஆனா தெரியும், எப்படியோ இந்த பையன் எங்கேருந்தோ வந்து திருடிடுவான். என்ன பண்ணினா, தன் ஆத்துல மித்தத்துல குடத்துல வெண்ணெய், இன்னொரு குடத்துல தயிர், இப்படி வச்சு நடுவுல மேல குழந்தைகளுக்கு கையட்டாத ஒரு நிலையில கட்டி, அதுல இருந்து ஒரு கயிறு, அந்த கயத்துல ஒரு மணி. அந்த சட்டியை தொட்டோம்னா அந்த மணி அடிக்கும். கோபிகைகளுக்கு மனசுல என்ன நினைப்புன்னா, அவெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். லேடிஸ்க்கு ஜெனரலாவே உள்ள பழக்கம், ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சுன்னா, அந்த நீங்களா தப்பா நினைச்சுக்காத, உங்களை சொல்ல, நான் அந்த கோபிகைகளை சொல்றேன். பர்சானா பிரதேசத்துல, நந்தகாவ் இருக்கிற அங்க பிரதேசத்துல இருக்கிற கோபிகளுக்கு மனசுல நம்ம வந்து ரொம்ப புத்திசாலின்னு நினைப்போம். அந்த சட்டியை கட்டி அதுல இருந்து ஒரு மணி, அந்த சட்டியில கைய வச்சோம்னா மணி அடிக்கும். அந்த மணி அடிச்ச உடனே டகால்னு ஓடி வந்து அந்த திருடுற பசங்களை பிடிச்சுடலாம். இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த கோபிகைகளுக்கெல்லாம் என்ன நினைப்புனா, எப்படியோ இந்த பசங்களை திருட விடாம பண்ணணும். பீட்டே பீட்ட நிஷண்ண பாலக கலே திஷ்டன்ச கோபாலக யந்திராந்தே துக்த பாண்டம் அவகிருஷ்ய ஆச்சாத்ய கண்டாரதம் பக்தோபாந்த கிருதாஞ்சலி கிருதசிர கம்பம் பயோயோ பிபத் சோவ்யாத் ஆகத கோபிகா நயனயோ கண்டூஷ புத்கார கரு. கிருஷ்ண கருணாமிரதத்தில் ஒரு ஸ்லோகம். என்ன தாத்பரியம்? இந்த மணியை கட்டிடத்தினால அவன் ஏதோ திருடுறத நிறுத்தல. அவன் பெரிய ஆளு. என்ன பண்ணினா, அந்த ஆத்து பொண்ணையே தேர்ந்தெடுத்தான். முதல்ல அந்த பொண்ணை கீழே நிக்க வச்சான். மற்ற பசங்களை சுத்தி நிக்க வச்சான். மேல ஏறினா சட்டியை தொட்டான், வெண்ணைய திருடினா, வெண்ணைய திருடின மணி அடிச்சது. கோபிகைகள் ஓடி வந்தா, அவ கண்களுக்கு தெரியாம அவ கண்ணு மேல துப்பிட்டான். இதே ஒரு சீக்வன்ஸ் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கொஞ்சம் வித்தியாசமா நினைச்சுட்டாங்க. இந்த பசங்க என்ன பண்றாங்க, அவ அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்காக அங்க பாட்டு கொட்டிக்கு போய் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டுறாங்க. கண்ணுக்குட்டியை அவுத்த விட்டோன்னு எல்லா கண்ணுக்குட்டியும் தகவலோட அம்மாட்ட போய் பால குடிக்க ஆரம்பிச்சு. கோபிகளுக்கு ஐயோ கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டுட்டா யாரும். உடனே கோபிகள் ஓட அந்த ஆத்த பொண்ணை தேர்ந்தெடுத்து அவளை நிக்க வச்சு, காணீரே கஞ்சாமலர் கண்ணன் வந்து தின்றதையும் கைவெண்ணையை தின்றதையும் காணீரே, தூணிருத்த தன்ன நடு தொங்கும் ஒரிவேலே துப்பு கண்டு கொண்டான் யாரோ சொல்லி வைத்தார் போலே, நாணிக்கோணி நின்ற ஒரு நங்கை அவள் மேலே நல்ல மனம் கமழ் பதம் கொண்டேறி மெல்ல உரியாடி சிந்தை களவாடி காணீரே. ஆனாலும் வெண்ணெய் 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 என்பார், வெண்ணையில் அப்படித்தான் என்ன சுத்தம். இதெல்லாம் பாடினவன்னா அவங்களுக்கே புரியல. அப்படி कृष्ण सगोपलकन
यन्त्रान्त्रस्थित दुग्ध पाण्डमवकृष्य आच्छाद्य घण्टैरवम् वक्रोपान्त्रकृताञ्जलिकृतशिरकम्भं पयो यो पिबति सोऽव्यात्मागत गोपिकनयनो कर्दूष
राजा रामचंद्र मूर्ति की, बोल सियापति रामचंद्र की। இதுக்காக செம்பூர்ல இருந்து வந்து இங்க வந்து பாடுறாங்க. கார் ரோடு அதுல வேண்டாமோ? बोल सियापति रामचंद्र की, राधापति कृष्ण चंद्र की, गौरीपति चंद्रचूड़ की, पवन सुत हनुमान की, बोल रंजनानंद की। ஒரு ராமர் மேல மீராவோட ஒரு பாட்டு, அழகான பாட்டு.
அது பாடி அடுத்தது பைரவி. रत्नजडित सिंहासनवरी शोभे रघुनंदन, रत्नजडित सिंहासनवरी शोभे रघुनंदन, त्वमबाई सीताबाई जगज्जननी माझी, त्वमबाई सीताबाई जगज्जननी माझी आई, पश्चात बाई लक्ष्मण पुढे अंजनी भरत शत्रुघ्न दोबाई, रत्नजडित सिंहासनवरी शोभे रघुनंदन, वामबाई सीताबाई जगज्जननी माझी शत्रुघ्न दोबाई, चामर डाळी ठाई ठाई, नळ नीळ जांबवंत सुग्रीव अंगत विभीषण भक्त, தேகமுதீரினோ காஹி. ஆனந்தப்படுத்துறதுக்காக பாடுறோம் கிடையவே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து எது பண்றோமோ அதுதான் நாம சங்கீர்த்தனம். அதனால எந்த ஒரு விஷயமுமே அது நிர்ணயிப்பதில்லை. அந்தந்த க்ஷணத்துல அந்தந்த செகண்ட்ல என்ன தோன்றதோ, என்ன வார்த்தைகள் வருதோ, என்ன ராகம் வருதோ, என்ன ஒரு பிடி வருதோ, அத அந்த க்ஷணத்துல நடக்கக்கூடிய ஒரு தகுதி தந்தான் என்றால் அது சத்குருநாதன் செய்கின்ற மோஹித் பிரசாத் அந்த நாம சங்கீர்த்தனத்துல பல வருஷம் வாசிக்கணும். கச்சேரியும் வாசிக்கிட்ட பரவாயில்ல, ஆனா நாம சங்கீர்த்தனை விடக்கூடாது. சின்ன பையன் அவருக்கு எல்லாரும் ஒரு கையை தட்டி வைப்பார். அம்மாட்ட சொல்லுவான் பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆனந்தம் வரும். எந்த ஒரு குக்ஷில ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுத்திருக்கோமோ ஒரு பிறவி, அந்த குழந்தை சத்சங்கத்துல ஒரு ஈடுபடுறதுன்னா அது ஏதோ அந்த குழந்தை பண்ணின புண்ணியம், அந்த குக்ஷில வளரும் பொழுதே யாரோ பண்ணின புண்ணியம். ரட்சிக்க வேண்டும் அம்மா, குக்ஷியில் சுமக்காமல் கோடி லட்சம் உயிர்கள் ரட்சிக்க வேண்டும். அப்படி அந்த குக்ஷில பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு ஈடுபாடு வருதுன்னா அதுக்கு நிச்சயமா அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய வேண்டும். தாளம் அழகா போடல, அது எங்களை செல்லும். இந்த மராட்டி ஸ்லோகத்தோட அர்த்தம் நிறைய பேர் கேட்கிறாங்க. ஏன்னா நம்ம சம்பிரதாயம் கொஞ்சம் தப்பா பாடுறோம்னு என் மனசுல ஒரு அபிப்பிராயம். ரத்னஜடித சிம்ஹாசனாவரி शोभे रघुनंदन, वामबागी सीताबाई जगज्जननी माझी आई, पश्चातबागी लक्ष्मण पुढे अंजनी नंदन, भरत शत्रुघ्न दोबाई चामर डाळी ठाई ठाई, नळ नीळ जांबवंत सुग्रीव अंगत विभीषण भक्त, देह बुद्धि निर्णो काही दासांकित रामाबाई. ராமபாயின் பாடுறோம், ராமபாயின் தாயின்னு பாடுறோம். ராமதாசர் அவர் பாதத்துல சமர்ப்பிக்கின்ற விஷயம் தாச அங்கித ராமபாயி. இது ஈக்குவலண்ட் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் பாடியுள்ளது. வைதேஹி சஹிதம் சுரத்ரிமதலே ஹைவே மகாமண்டபே मध्ये पुष्पकवासने मणिमये विरासने सुस्थितम् अभेवाचाति प्रभञ्जनसुतम् तत्त्वमुनिभ्यः परम्
याख्यान्तं भगवादिविपरिवृतं रामं भजे श्यामळं रामं भजे श्यामळं 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 राम नाम रस पीजे राम नाम रस पीजे मन राम नाम रस पीजे राम नाम रस पीजे मन राम नाम रस पीजे मेरे
நீங்க பேசணும். Janaki Kanda Smaranam. We have got a unexpected guest who has patronized this Mandali with a 1 lakh of rupees donation, Sri Deepak Shah. So we would like to honor him with a garland and also shawl. Anando Brahma Dingajanad Anandadhyaya Karniman Judani Jayande Anandena Jadani Jivandi Anandam Vajandagandi Sandini Saishabahar Gaviva Runi Vidya Paramebhya Vanpaditida Kajevam Veda Padirittade Annavanan Nado Bhavati Prajaya Pashupit Brahmavastasena Mahan Kirtya. I was so engrossed in the Nama Sankirtan. He involved every one of us to sing with him. I have really forgotten what to say. Nevertheless, I have to say a few words. Ganesh Kumar, a versatile personality. Ganesh Kumar is an astute businessman and the Nama Sankirtan exponent, all rolled into one. He hails from Tamil Nadu, place called Tiruchirappalli. He has extensively traveled all over the world. He has performed. He is very popular in Kerala, Tamil Nadu, especially because in Maharashtra he is already there. Not only in India, he has performed in London at the Wimbledon Vinayagar Temple, London, Singapore, Malaysia. He mentioned also on several other locations in India. Sri Ganesh Kumar is an ardent devotee of, as he mentioned, His Holiness Jnanananda Giri Swamigal of Tapovan and Swami Haridwar Giri. Sri Ganesh Kumar, with his mellifluous voice and deep devotion, has carved a niche in the area of Nama Sankirtan. He has performed in many places in India and abroad. His late Guru Sri Mohan Pai and Mr. Kumar are singularly responsible for popularizing Marathi among saints of India. He has received so many titles. Some of them I mentioned here. He was conferred the title of Maharashtra Abhangaratna at the Pandharpur temple in 2000. He was conferred the title of Bhagavanta Siromani by Sri Jnanananda Seva Samajam, Chennai in 2001. He was felicitated by Sri P.N. Seshan, former Chief Election Commissioner at Nama Sankirtana, Dombivli in 2001. He is the Honorary Secretary of Sri Jnanananda Seva Samajam, Mumbai unit, and is deeply involved in the multi-crore temple project at Pennangor near Kanchipuram, which encompasses the largest Vitthal Rukumai temple in the world and a truly a 21st century temple for the Maharashtrian deity.
He is the chairman of Music Forum, an umbrella institution for all Indian classical music related issues in India. Presently, the vice chairman of the Fine Arts Society, a premier cultural institution located in Chembur, Mumbai. He regularly performs at Pandharpur, Maharashtra, the Vittal Temple, performing for the last 6 years. He is featured in various Tamil TV channels, namely Jaya, Shankara, Zee, Tamil, Podige, Sanskara, etc. Sri Ganesh Kumar is not new to this mandali. Every year, we are fortunate to hear him at the Gayatri Mandir for the Guru Purnima day. He has been regularly coming every year. We are fortunate to hear him there. He has also done a lot of programs in our Bhajan Mandali in the past. Over the last few years, we are not being able to call him now. We are very happy. When we invited him, immediately accept the invitation. And he has come here. We are very grateful to him. We wish him, his group, good health, all prosperity and long life. I request the office bearers to honor him on behalf of Ramabhadra Mandir. Ke Janaki Kanta Smaranam. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ಅವರೆಲ್ಲ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಹಾಗಾದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲೇ ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ. ಕನ್ನಡ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಲ್ಲ. ತಾಳ ಮೇಳಗಳಿದ್ದು ಪ್ರೇಮವಿಲ್ಲದ ಗಾನ ಕೇಳನೋ ಅದಿ ತಾಳನೋ ಪುರಂದರದ ಕೀರ್ತನ ಅಂತಂದೆ. ಎಂಗೋಡಪ್ಪ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಭಾಗವತರು ಬೆಂಗಳೂರು ಅವரோட சிஷ்யர் எங்கப்பா சங்கீத வித்வான். ಘಟ ಮಂಜುನಾಥ್ அவரோட சிஷ்யர் ಘಟத்தில். எங்கள் அண்ணா வந்து BA LLB ஃப்ளூட்டிஸ்ட்டு. எங்கள் தங்கை சங்கீத வித்வத் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஃபேமிலி சங்கீதம். அந்த சங்கீதம் எங்கேயாரும் கொஞ்சம் கேட்டால் மணி தெரியாதவங்க இல்லை. நான் எப்போ வேணும்னா நீ படுத்து தூங்குன்னு சொல்லிடுவேன் ஆற்றுல. அதுலேயும் மாமாவோட கணேஷ்குமார் மாமான்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எப்போ சமாஜ வாசல் இப்படி அவர் கிளாஸ் ஆனா கணேஷ்வரர் ஏந்து போயிடுவார். அவங்கிறது தான் வாங்க உள்ள வந்துட்டு போங்க அப்படின்னு அவ்வளோ ஏந்து போயிடுவார். அப்படி இந்த மாதிரி இந்த அவரோட கானத்தில் அப்படி ஒரு இது இருக்குது. எங்கே வந்து குவான்டிட்டி இருக்கோ அங்கே குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் குவாலிட்டி இருந்தால் 2 நிமிஷம் கேட்டாலும் மனசுக்கு சந்தோஷம். நல்லா சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தா ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போகும், மனசு நிறைஞ்சிடும். இந்த மாதிரி இத்தனை நேரமும் பென்ட்ராஸ் கல்விஸில் இங்கே உட்காந்து வச்சு எங்களை ஆனந்தப்படுத்துறதுக்கு இந்த ராமச்சந்திரன் பகவான் வந்து அவருக்கு அவரோட குழுவினருக்கு நம்ம தீர்க்க ஆயுசு கொடுத்து இதே மாதிரி மேலும் மேலும் பக்தி பெருகமாக இந்த அனுகிரகம் பண்ணட்டும் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இது உங்களோட வார்த்தை என்ன அந்த பகவானை ஏற்றுண்டு இந்த ஆள் பெருசாகி 2000 பேர் உட்கார்ற மாதிரி இந்த பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு भगवानोட ஜனநாயகத்தில் प्रार्थिக்கிறோம். ये जो विषय होना है उसके पहले मैं 2-4 शब्द कहना चाहूँगा. मुख्यतः हमारे जो अतिथि गण आए हैं, दीपक्षा जी और मथुरा से हमारे ब्रजभूमि से जो आए हैं, पधारे हैं, उनके लिए एक नमस्कार. विश्व चराचर में परिपूर्ण चेतन ब्रह्म स्वरूप सदा गट भीति निरंतर ध्यान करो मन बीच निरंतर ध्यान करो. हम कहीं भागते हैं कि हमें परब्रह्म कहीं मिल जाए. मथुरा जाते हैं, वृंदावन जाते हैं, बरसाना जाते हैं, नंदगांव जाते हैं, मगर कहीं हमें दिखता नहीं. कोई ढूंढ के विठल के पास आते हैं, कृष्ण भगवान ही है विठल, कोई अलग नहीं है. एक बहुत ही सुंदर कबीरदास ने रचाया है. खाड़े विट पर निकट कटी पर कर पीतांबर धारी रे, शंख चक्र 2 हाथ विराजे गोवर्धन गिरिधारी रे. मोहन मूरत खूबसूरत नटनागर ब्रजवासी रे, अतसी कुसुम सम कांति विराजे मोर मकुट गल तुलसी रे.
भीमा के तट निकट पंढरपुर अजब क्षेत्र सुखदाई रे, ताल वीणा और मृदंग बाजे संतन की पद छाई। भजन पूजन और कीर्तन निशि दिन, गावत हरि गुण लीला रे, प्रेम सुख हरि लेवत बैठा कुंडलिका मतवाला। ऐसे जो क्षेत्र में होता है वहां क्या हो गया, छोड़ दिया वैकुंठ सुख हरि, भाव भक्ति का भूखा रे, कहत कबीरा हरि को मीठा लागत तुलसी मुक्ता रे। ना अहम वसामि वैकुंठे न योगी हृदये रवौ, मद्भक्ता यत्र गायन्ति तत्र तत्र अहम्। उसे ढूंढकर जाने का कोई आवश्यकता नहीं है। जहां पर सत्संग हो रहा है, वो चाहे मथुरा में हो, चाहे वृंदावन में हो, चाहे हिंदू बिल्व में हो, चाहे गुरुवायूर में हो, चाहे श्रीनाथ जी के सामने हो, चाहे कार भजन मंडली में, एक ही बात है। क्योंकि तात्पर्य जो परमात्मा जो है वो सभी जगह व्यापक है, उसे ढूंढने की कोई आवश्यकता नहीं, मन के बीच में है। मगर हम हमेशा ढूंढते हैं, क्यों भाई? भाव भक्ति का भूखा सोई ज्योति जुगत नहीं पावे, भक्त भूल गए राम दीवाने निज पदवा को दे। भारी धन से राम मिलत नहीं। अब दीपक भाई लाख रुपया दिए हैं, क्यों दिए हैं? उनके मन में एक आनंद होता है पैसा देने से। पैसे से कोई काम नहीं बनता, पैसे का कोई यहाँ पर वैल्यू नहीं है। मगर जिसके पास धन राशि है उसको देने में एक आनंद होता है, कमाने में आनंद नहीं होता। और जब देते हैं, जंतर मंतर लटपट से नहीं, राम भजन से मुक्ति। जब मुक्ति चाहिए किसी को भी, वो मुक्ति सिर्फ देने से, प्यार से, प्रेम से, भक्ति से। कोई किसी मेरा एक प्रोग्राम इंडो अमेरिकन सोसाइटी में हुआ, तब ये पूछा कि भाई भक्ति भक्ति जो आप बोलते हैं है क्या ये भक्ति? मैंने कहा जो शब्द हर एक हिंदुस्तानी के दिल में है मगर अंग्रेजी डिक्शनरी में नहीं है, वो है भक्ति। एक्सप्लेन किया नहीं जा सकता है। अभी बोले शक्कर पोंगल और स्पून शाट आनंदमा अंत शक्कर पोंगल एवं तिदिपा वार्ते कूर मुड़ियाद अनुभवत्तिनाले मट्टुम पुरिंदु कोल्ल मुडियादु। அந்த அனுபவம் ஒரு நிதி உதவி அளிப்பவருக்கு அந்த ஆனந்தம் ஏற்படுகின்றதே தவிர அந்த பணத்தினால் ஏதோ கார் பஜனை மண்டலி 73 மேல 730 வருட ஆரங்களும் நிச்சயம் கிடையாது. ஆனால் அந்த கொடுப்பவருக்கு அந்த ஆனந்தத்தை அளிக்க வேண்டியது நமது கடமை. அதனால தீபக் பாய் இங்க வந்து இந்த விழால கலந்துக்கிட்டு மதுராலேருந்து எங்க இன்னொரு அன்பர் வந்து கலந்து கொண்டது ஏதோ கார் பஜன மண்டலிக்கு ஒரு திருப்பம் அமைய போகிறது என்று எண்ணாமலே. होली के दिन हम मथुरा में थे। 23 मार्च को हमारा प्रोग्राम था दिल्ली में इंदिरा गांधी नेशनल सेंटर फॉर आर्ट्स जनपद में। उस कार्यक्रम का समर्पण होने के बाद हम होली के प्रहर था, तो उसके पहले दिन हम पहुंच गए मथुरा और वहां से वृंदावन गए, बरसाना गए। मगर क्यों गए इसका कोई पता नहीं। बाद में पता चला। हम गए मथुरा का दर्शन करके, वहां से वृंदावन गए, वहां से बरसाना गए, वहां से नंदगांव गए और हमारे पत्नी ने कहा नहीं नहीं द्वारकाधीश्वर मंदिर फिर से जाना है, तो हम रात को फिर से मथुरा लौट कर आए। मगर हम जब मथुरा पहुंचे द्वारकाधीश्वर का मंदिर बंद, 7:30 का समय। हम चकित हो गए कि भगवान हमारे इतने दूर खींच के लाया, 200 किलोमीटर लौट के आए, मगर क्यों? अगर हमें दर्शन देने का इच्छा नहीं था तो बुलाया क्यों? तब तक वहां के एक पुजारी हमें कहा, मैंने यहाँ पर एक बहुत बड़ा पुस्तक भंडार है, तो आप वहां जाइए और कुछ जो सुलभ से नहीं मिलेगा ऐसे पुस्तक शायद वहां पर आपको मिलेगा। और उस दिन मैंने यह
विषय पहचान लगा कि ध्रुपद संगीत जो मथुरा के वहां से विख्यात हुआ, तानसेन कहिए, हरिदास जी कहिए, ये जो ध्रुपद संगीत वहां से जो निकला, वही संगीत पुष्टि मार्ग संगीत, हवेली संगीत ऐसे थोड़ा सा दिशा बदलकर श्रीनाथ जी के पास पहुंचा। और जो राधा प्रधान विषय मथुरा वृंदावन में है, थोड़ा सा दिशा बदलकर रखुमाई प्रधान विषय बन गया पंढरपुर में। ये सारा जो विषय निकला उस शाम 7:30 बजे द्वारकाधीश्वर मंदिर के बाहर जो पुस्तक भंडार में हम बैठे, वहां पर ये सब विषय निकला। क्यों मैं ये कह रहा हूँ कि भगवान हमें कहाँ किस लिए कभी ले जाएगा, इसका कोई विचार करना हमारा कोई काम नहीं है। उसको कुछ न कुछ तो है डिजाइन, उसके हिसाब से हम चलते जाएं और पानी की तरह बहते जाएं, और उस पानी में आनंद मिलेगा, भक्ति मिलेंगे, सत्संग मिलेगा, सब कुछ हमें पानी की तरह जब बहते हैं सब कुछ हमें मिलने वाला है। तो खार भजन समाज में आज एक जो कार्यक्रम किया, मैं अति आनंद लेता हूँ। तो इस कार्यक्रम का संपन्न एक छोटा सा पसाया गान, ऐसे जो ज्ञानेश्वर मावली ने जो रचाया है, 8 लाइन का पसाया गान है, वो मैं गा लेता हूँ, उसके बाद आप जो करना है कर लीजिए। आता विश्वात्मके देवे यज्ञे तया सत्कर्मी रतिवर्ष भूता परस्परे पडो मैत्र जीवाचे दुरिताचे तिनिरजाव विश्वस्वधर्म सूर्ये पाह जो जेवांचीर तो तेला धोकाणी वर्षते ईश्वर निष्ठांची मांगिया अनवरत भूतली भेटतो या भूता चला कल्पतरूचे आरव चेतना चिंतामणीचे गाव बोलते जे अप्रवती भूषांचे चंद्रमेघे अलांछन मातंड जे तापहीन ते सर्वाही सदा सज्जन भज जो आदि अनुषी अखंडित आणि ग्रंथोपगिनीये विशेषी योगिनीये दृष्टादृष्ट विजय होवारे एक म्हणे श्री विश्वेश्वरा हा होईल दान प्रसार ये वरे ज्ञान देव सुखिया झाला सुखिया पुढती 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 या ग्रंथ पुण्य संपत्ती सर्व सुखी सर्वभूती संपूर्ण होईजे संपूर्ण होईजे संपूर्ण होईजे संपूर्ण कुंडली गवरद हारिथ श्री ज्ञानदेव जय सद्गुरुनाथ महाराज की राधे।
कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण। जो रच राखी नंद नदन ने मैक सके न कोई और कली सब गोपाल की, कली सब गोपाल की, जो भी कुछ है ये सब ऊपर वाले प्रभु की लीला है। और आपको इसलिए बुलाया गया था कि आपको वो ग्रंथ वहाँ मिले और आप उसका जाकर स्मरण करके वो भार पवित्र बुलाई सकते। इसके लिए ठाकुर ने आपको वहाँ भेजा, दर्शन करने के लिए नहीं बुलाया था। आपको आपको विषय दिया था द्वारकाधीश को, व्यवस्था आपको दर्शन यहाँ देंगे, दर्शन आपको वहां दिया, दर्शन दे दिया उसने आपको। नंदगांव भी बुलाया, बरसाना भी बुलाया, आपको गिरिराज जी भी बुलाया, सभी दर्शन कराए आपको। लेकिन जब आपका विषय था तो विषय आपको देना था, वो वहां बुला के दिया। सब भूमि गोपाल की, या मैं अगर कहा सब भूमि, जैसा बोले पंढरपुर को गोपाल है, कहीं भी जाओ वही मथुरा है, वही वृंदावन है, सब कुछ वही है। जहां आप सोचते हैं वही प्रकट है, भाव से प्रकट हो भगवान। तुलसीदास जी ने बोला है। जरा कुछ नहीं बोलना चाहूंगा मैं। अब आए बहुत आनंद हुआ, ऐसे लोग मिलते जाते हैं तो बहुत अच्छा लगता है। सर्वगं सर्वं ददत्यायुरायुर्ददति सर्वं ददति सर्वगं सर्वं ददति सर्वमायुराय सर्वं ददति सर्वमायुः सर्वमायुराय सर्वगं सर्वमायुरेत्येत्यायुः सर्वगं सर्वमायुरेति आयुरेत्येत्यायुरायुरेति एतेत्येति शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति सुमङ्गलेरियं मधुरिमागं समेत पश्यत सौभाग्यमस्ये तद्वायादात्तं विपरीतन इमान्तमिन्द्रमेभ्यस्वपुत्रागं सुभगां कुरु दशास्यां पुत्रान् देहि पतिमेकादशङ्कृते निजमानके पांडुरंग विठलनके मारे अळिंदु रामचंद्र मामातुगे ना पर्सनली बर्गे हम रोहित प्रसाद एप्पन भजन समाजले इरबार कुळंदेले होम कोने पडिदಲು गाना ना ಬಂತ